ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்க கருத்தை மறக்காம தெரிவிங்க. Thank you friends. என்ன கம்பெனிக்கு கிளம்புமா என்ன நேரம் ஆயிட்டல? தமிழே என்னடி ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது. இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு உனக்கு தெரியாதே? வெளிநாட்டு கிளையன்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. நீ தான் இங்கிலீஷ்ல பேசணும். சீக்கிரம் கிளம்பி வா. அதுக்கு இல்ல தமிழே. வேற என்ன? விட்டு தானே மீனா குட்டி பாத்துட்டு வா. மீனா குட்டி ஏக்கா, யாரு? எனக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து கிளையன்ட் வராங்க. இவா முக்கியமா வேணும். இன்னைக்கு ஒரு நாள் வீட்டை பொறுப்பா பாத்துக்க. சரிங்கக்கா, நாளைக்கு வயக்காட்டுக்கு போகல. ஐயோ தமிழே, அது இல்ல தமிழே. வேற என்னடா குட்டி? ஏக்கா, அது ஒண்ணு இல்ல. நம்ம மாமியாரே இந்த 5 பையவளையும் வீட்லயே இருக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டாவ. தமிழே, அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் லீவே முடியல. எங்க போவாங்க? எங்கேயும் போய் தொலையட்டும். வயசுக்கு மீறி நடந்துக்கிட்டாங்கல்ல, போய் தொலையட்டும். ஏன் அதுக்கெல்லாம் அறிவு இருந்ததுல? பொழைக்கிறதுக்கு வழி தெரிய வேண்டாம்? அதெல்லாம் பொழைச்சிடுவாங்க. போய் தொலையட்டும். இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்காங்க. அதுக்கெல்லாம் மூளை வேலை செஞ்சிருக்கல. எப்படி பொழைக்கணும்னு மூளை வேலை செய்யும். அத பத்தி இங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். மாமியா செஞ்சா சரியா இருக்கும். சரியா இருக்கும்ல? சரியா இருக்கும். என்னன்னா வா, நம்ம கம்பெனிக்கு கிளம்பலாம். மீனா குட்டி, நீ கொஞ்ச நாள் பொறுப்பா பாத்துக்க. சரிங்கக்கா. அம்மா மீனா எங்க? எங்க அவ இப்ப நம்ம மாமியாருக்கு அசிஸ்டண்டா மாறிட்டா. நம்ம மாமியாரே மாறி எல்லாம் பண்ணுதாட்டி. அம்மா கிளம்பிட்டோமா? செம்மவழி வா, நமக்கு நேரம் ஆகுது. வா சீக்கிரம் கிளம்பலாம். ப்ளீஸ்மா, இல்லை மன்னிச்சிருங்கம்மா, பேசுங்கம்மா. சரி வா, நம்ம கிளம்பலாம். அம்மா ப்ளீஸ்மா. படிப்பு மட்டும் பார்க்க சொல்லி முத எதை தேடணுமோ அததான் தேடணும். மத்ததெல்லாம் தானா கிடைக்கும். தானா கிடைக்க வேண்டியதை தேடி போயிட்டு தேடி போக வேண்டியதை கோட்டை விட்டுறாம அவ்வளவுதான் சொல்ல முடியும். புரிஞ்சுதுமா. இனி எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். படிப்பு வேலை இதுல மட்டும் நாங்க கவனம் செலுத்தோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. இனி லைஃப்ல இந்த மாதிரி தப்ப நாங்க பண்ணவே மாட்டோம். பாட்டி சொல்லி கொடுத்ததை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். தப்புதான். பாட்டி ஒண்ணும் தப்பா சொல்லி கொடுக்கல. அந்த தப்ப செஞ்சிட கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சாரிங்கம்மா, இனி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டோம்மா. நாங்க போயிட்டு வரோம்மா. சரிக்கா, அவனதான் தெரியாம பண்ணிட்டானுங்க. போகும்போதாவது சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிருக்கலாம்ல. நம்ம ஈஸியா அவங்கள மன்னிச்சுட்டோம்னா அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கு பெருசா தெரியாமலே போயிடும். ஏதா தப்பு பண்ணா வீட்டுல மன்னிச்சிருவாங்கற தனாவட்டு வந்துடும். நாம என்னைக்கா பெத்த பிள்ளை வெறுப்போமா? மன்னிக்கிறதுக்கு அங்க என்ன இருக்குது? இனி அவங்க அந்த தப்பை செய்யக்கூடாது. எந்த தப்புமே செய்யக்கூடாது. அதுக்கு இப்படி இருந்துதான் ஆகணும். அப்பதான் தப்பு செய்யும் போதெல்லாம் இதுக்கு நம்ம வீட்டுல மன்னிப்பே கிடையாதுங்கிற எண்ணம் அவங்க மனசுல இருக்கும். நம்ம கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. இந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிற எண்ணம் அவங்க மனசுல ஆணித்தரமா பதிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் தப்பு பண்ணுவாங்க. அடிச்சு திருத்ததை விட இப்படிதான் பிள்ளைங்களை திருத்தணும். அடிச்சு வளர்க்கறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிள்ளைங்களுக்கு நாம கொடுக்கற தண்டனை இப்படிதான் இருக்கணும். இனி பாரு, படிப்புல மட்டும் கவனம் செலுத்துவாங்க. எனக்கும் தான் மனசு கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைங்க அழுதுகிட்டே போறாங்களேன்னு. நாம இப்படி சின்ன விஷயத்துக்கு தண்டிக்காம விட்டான்னா நாளைக்கு அவன் தலை குடிஞ்சு அசிங்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து போய் வந்து நிப்பான். அவன் நல்லா இருக்கணும்னா நான் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கல்ல. இனி வாங்க போலாம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கிலே செம்பக மொழி தமிழ் மொழி. ஐயோ, வீட்டுக்குள்ளே அத்தை நடையத்தல. சரிதானே? பொம்பளை பிள்ளைக்கு அறிய வேண்டாம். தொட்டு பேசுறதுக்கு இடம் கொடுத்திருக்காளுங்க. இனி அதுல இருந்து மீண்டுதான் வர முடியுமா? இல்ல இனி என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதா யாருக்கு தெரிய போதே? அதுலயும் மீனவ பக்கத்துல வச்சுக்கிட்டு எவ்வளவு வேலை பார்த்திருக்கா பாத்தியா செண்பகவல்லி? அத நினைச்ச கோவம் வரதான் செய்யுது. எனக்கு தூக்கி வளர்த்த பிள்ளைங்களா அத்தை வீட்டுக்குள்ள கூட நடையத்தல. கிளம்புங்கன்னா கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனசு ஒரு மாதிரியா இருக்கு. வீட்டுல இருக்க ஆம்பளைங்க யாரும் கண்டுக்கிறதே இல்ல. அம்மா செய்யறது சரிதானே, எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்க. குமார கூட ஒதுக்கிட்டாங்கக்கா. ஒதுக்கட்டும். அப்பதான் நம்ம செஞ்சது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு உங்களுக்கு தெரியும். சொல்லி அடி பேனடி அடிச்சதெல்லாம் நெத்தி அடி தானடி. தமிழே, மீனாவை பாரு. இது என்ன டி? நான் எப்படி தமிழ் இருக்கேன்? அழகா இருக்கட்டி. அத்தடி, இது மீனா தானா? யார் இப்படி பண்ணிவிட்டா? ரோஹிணி. நல்லதா இருக்க. ஆளே அடையாளம் தெரியலையே. சரிஸ்த காட்டினியா? இல்ல, இனிமேதான் வீட்டு காட்டுவேன். சீக்கிரம் காட்ட வேண்டியதானே? நான் பெத்த 3 பையலையும் வெட்டி விட்டுட்டு தான் காட்டுவேன். எவ்வளவு கொழுப்பு பத்தியா? ஏன் முன்னாடி அதான் சரியா தண்டனை கொடுத்தாச்சே. சரிசு மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாவ. அவியலுமா அவிலால அதை தாங்கிக்கவே முடியல. ஏன் முன்னாடி செம்பகலடி பண்ணனால அதை அவளுக்கு தாங்கிக்கவே முடியல. ரொம்ப அழகா இருக்கல்லக்கா. ரொம்ப அழகா இருக்கா. சரி, இன்னைக்கு கம்பெனில முக்கியமான மீட்டிங். சீக்கிரம் வா. இங்க பாரு, நீதான் எம்டி. ஒழுங்கா பேசு சரியா? அதுக்கு தானே ரோஹிணி இப்படி என்ன பேட்டு விட்டுருக்கா. டி
இங்கிலீஷ்ல பேசிடுவலாட்டி எப்படி பேசுறேன்னு பாரு. அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துப்பா. எட்டி கரெக்டா இங்கிலீஷ் பேசிருட்டி. எம்டி மாதிரி நடந்துக்க. இப்ப என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஆ கம்பெனி எம்டி மாதிரி தான் இருக்க. நடிகை மாதிரி இருக்கட்டி. ச்சே! நடிகை மாதிரியா? நான் நானா தான் இருப்பேன். நான் யார மாதிரி இருக்க மாட்டேன். அவ கடக்கா. நீ சூப்பரா இருக்கட்டி. தமிழ் தான் குட். தமிழ் மட்டும் தான் குட். ஏடி எனக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி விடுடி. ரோஹிட்ட கூட அவ சூப்பரா மேக்கப் பண்ணி விடுவா. ஏன் அவளுக்கு இன்னைக்கு டூட்டி இல்லையாங்க? இல்ல. அவ அந்த விக்ரம் பைலுக்கு இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரமாம்ல. அங்க போறாளாம். அவன் தேர்தல் பிரச்சாரத்துக்கா போறான். ரோஹிட்ட சைட் அடிக்கிறதுக்கு தான் போறான். சப்பா கண்ணை கட்டுதே. ஆமாட்டி டிவில அத ஜூம் பண்ணி வேற போட்டு காட்டிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்துக்கு கூட்டு போயிட்டு அவளையே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். கண்ணை கட்டுதே. அவன் ஒரு சட்டை பிடிச்ச பையன். சரி டி வா நேரா போமா. நீங்க எல்லாம் போங்க. நான் சடிஸ்ட காட்டிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் காட்டிட்டு வந்துரு. இங்க பாரு நான் யாரோ வரி ஒதுங்கி நிப்பேனா. அது வந்து யாரு அப்படின்னு பார்த்து என்ன பார்த்து அப்படி சாக்காயிருவாங்களா. எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும். நீ பேட் செம்பவழி நீ சொல்லிட்டி. அப்படி சாக்காய் விழுந்துறாவட்டி. குட் செம்பவழி தான் குட். அவளை மாதிரி அப்படி சாக்கன சொல்லிருக்கனா? ஆமா. சரி சரி சரி. அவளுக்கு இப்படி எல்லாம் நீ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க. அக்கோஸ். சீக்கிரம் கம்பெனிக்கு வந்து தொலை. எடி எடி சரிசு வாரவட்டி. நாங்க அந்த காட்சை பார்க்கணும். நீங்க வந்து நில்லு வா. எப்படி பயம் உள்ள மயங்கி விழுதுன்னு பாரு. ஆமாட்டி செம்பவழி. அப்போ இன்னைக்கு செம ரொமான்ஸ் இருக்குன்னு சொல்லி. பாட்டி எனக்கு வெக்க வெக்கமா வருதுடி. எங்களுக்கும் வெக்க வெக்கமா தான் இருக்குது. தமிழுக்கு போறாம. ஆமாட்டி. அப்படியே கையில பால் சொம்ப வச்சிருந்தேன்னு வச்சுக்கையேன். மீனா குட்டி. இல்லடி புது பொண்ணு மாதிரியே இருப்பன்னு சொல்ல வந்தேன் மட்டி. எப்ப பார்த்தாலும் இப்படியே நினைச்சா. கொல்லிக்கு ஆசைய பாரு. சப்பா என்ன ரொம்ப சோதிக்காதவளே. இது நான் வேணா ஒரு சொம்புல பாலை காய்ச்சி கொண்டுட்டு வரட்டு மாட்டி. கொலை பண்ணிடுவேன் பாத்துக்க. இல்ல கேட்டேன். நம்ம வீட்லயா இருப்பா புது மெம்பர்ஷிப்? யாரும் சொல்லவே இல்ல. ஆளு பயங்கரமா இருக்குது. அத்தி சரி சேனட்டி இப்படி இருக்காவ. பயம் உள்ள பொண்டாட்டின்னு தெரியாம சைட் அடிச்சிட்டு இருக்குட்டி. நான் ஓட விட்டு அடிக்கிறது உறுதியாயி போச்சு. செம்ம அழகா இருக்காங்க. யாரு இவங்க? யாரா இருந்தா ஏத்துக்கிடுவீங்க? இல்ல சிஸ்டர் அப்படிலாம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இல்ல பத்துக்கங்க. ஆமாமா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. யாரு இவங்க? உங்களுக்கு ரொம்ப வேண்டியவேதான். எனக்கு வேண்டியவளா? எங்களோட டூட்டி பக்கங்களா இருக்குமோ? அப்படிதான் ஆனா யாரும் இல்லையே. முகத்தை பார்க்கணுமே. இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க? ரொம்ப தூரத்துல இருந்தா இல்ல இங்க இருந்துதான். இங்க இருந்துனா? ரொம்ப பக்கம் தான். ஓ அப்படியா? உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஆமாமா க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ உங்க ஃப்ரெண்டா? வந்திருக்கவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா என்ன? அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. பிடிக்கட்டாலும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதாவது கொடுக்கணும்ல. அவ இந்த மாதிரி நேரத்துல சாப்பிட மாட்டா. எங்க ஐயால என்ன ரொம்ப சதிக்கிறாரே. ஒண்ணுக்கொண்ணு சலிச்சதில்லைன்னு நிரூபிச்சுட்டாவல. முகத்தை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். இதுக்கு மேல இங்க நின்னா நல்லா இருக்காது. திரும்ப மாட்டா. திரும்பினா நீங்க செத்துருவிய. அடிங்க ஐயால. சப்பா கண்ணை கட்டுதே. என்ன சரி உங்களுக்கு டூட்டி இல்லையா? போன கிளம்பிட்டேன். ஆமா மீனா வீட்டுக்கு தானே வந்தா? ஆளே காணோம். பக்கத்துல நிக்கா. பக்கத்துல நிக்காளா? எங்க ஆளை காணோம்? ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியல? பக்கத்துல நிக்கா. சைடிஸ் வேற எங்கேயோ பார்க்கவ நினைக்க. என்ன என்னைய குழப்பிட்டு இருக்காங்க? எங்க நிக்கா? திரும்ப மவனே திருவிழாக்கு அப்புறம் தானே இருக்குது. பக்கத்துல நிக்கா. எங்க? சப்பா முடியல. ஐயோ உள்ள மூஞ்ச காட்டும் பார்த்துட்டு வேலையை பார்க்க போலான்னு பார்த்தா காட்டுற மாதிரி இல்ல. நாமளா பார்த்துட்டு போயிட வேண்டியதான். பார்க்காம போனா வேலை ஓடாது. என்ன உங்களுக்கு இருமலான்னு கேக்க? தொண்டைக்கு சரியில்லை. ஓ எட்டி மீனா உன் மாப்பிளைக்கு தொண்டைக்கு சரி இல்லையாமா. என்ன இக்கன வச்சு பேசிக்கிட்டு இருக்கா தமிழே? இல்ல உங்களுக்கு தொண்டை சரியில்லை, அதான் மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மூணு நிக்கும் போது பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு நினைக்கேன். ஆனா அநியாயத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். இப்பவும் மாட்டிருக்கணும். சரி மீனா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லிருங்க. நீங்களே சொல்லிட்டு போயிருங்களேன். பக்கத்துல நிக்கா. ரொம்ப சோதிக்காங்களே. எங்க நிக்கா? உங்க பக்கத்துல.
அப்படின்னா அப்படின்னா சிக்கிட்டேனா? அது எனக்கு காப்பு வச்சிட்டாலே மீனா. அட நம்ம மீனாவா இது? தொண்டில் என்ன தொண்டில் என்ன? அப்படிலாம் வந்தது? இது நீ தானடி? அது இருக்கட்டும். அது எதுக்குன்னு கேட்க. அது தொண்டைக்கே சரியில்லை பத்துக்க, 2 நாளா ஒரே இருமல். கொரவலை கடிச்சு துப்பிட்டா தொண்டை வலியே இருக்காது. என்ன? தொண்டை நொண்ணு இருக்க போய் தானே சளி பிடிக்குது. தொண்டையை கடிச்சு துப்பிட்டோம்னா எத்தனை நாள் இதே மாதிரி நான் சேலை கட்டி இருப்பேன். என்னைக்காவது என்ன இப்படி பாத்திருப்பிய? அதான் இப்ப பார்த்தேனே. யாரோ நினைச்சு பாத்திய, நானும் தெரிஞ்சிருந்தா பாத்திருக்க மாட்டிய. அப்படி இல்ல மீனா. மாமியார பஞ்சாயத்தை கூட்டிட்டாடோ. இங்க வார் கால வேணாலும் விழுந்துருந்தா என்ன விட்டுரு. தெரியாம கேட்க, இது குடும்பம் கேட்க, இது தெரியாம கேட்க, இது குடும்பம் கேட்க. அதான் நான் உங்ககிட்ட கேட்க. ஈனக்கல்லியா இப்படி இருக்குது? கொண்டுறேன். ரசிக்கும் போது ரசிக்கல, யாரா நினைச்சு ரசிச்சுட்டு நானும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிக்கல. எனக்கு தெரியும்டி, நீ தானே தெரியாது எனக்கு. உன் வளர்த்தி வச்சு எனக்கு தெரியாது. 3 டிக்கெட் இங்க இருக்குது, ஒரு டிக்கெட்டை காணும்னா அது நீ தானே எனக்கு தெரியாது. போய் சொல்லாதீங்கன்னா. சத்தியமா நீ தானே எனக்கு தெரியும்டி. சும்மா சைட் அடிக்கணும் ஆசை, அதான் சைட் அடிச்சு பார்த்தேன். இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நல்லா இருக்கான்னு நினைக்க. அதுவும் சரிதான். எட்டி மீனா, என்ன ஒரு சம்பு பாலு உன்னை கொன்னே போட்டுறேன் பாத்துக்க. சரிடி, வாங்க நம்ம போலாம். ஆளு சூப்பரா இருக்க. அப்படியா? செம அழகுடி நீ. இங்க யாரோ தானே நினைச்சீங்க? ஆமா, எத்தனவள எனக்கு தெரியாது பாரு. யார் மீனாவை எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு நான் டூட்டி லீவு தான் போட்டிருக்கேன். அதுக்கா நான் லீவ் போட்டிருக்கேன். உள்ளவா. எனக்கு கம்மில்ல முக்கியமான மீட்டிங், நான் தான் இன்னைக்கு பேசணும். வரட்டா? விட்டதடி போவ. இங்க வருங்க. இப்பலாம் பேசாதீங்க, நான் மாமியாரை கூப்பிட்டுறேன். கூப்பிட்டுக்கடி என் பொண்டாட்டி. நீ என்ன கத்தி கூப்பிட்டாலும் அங்கே வர மாட்டாவ. எதுக்கு? எங்க அம்மா வீட்டுல இல்லைன்னு நான் லீவே போட்டேன். ஆமாட்டி, அழகு பொண்டாட்டிய. அன்னைக்கிளி, என்னங்க? டேனியல் கேஸ் விஷயமா நான் சென்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கேன். சரி, பார்த்து பத்திரமா இரு. சரியா? என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. திடீர்னு போக வேண்டிய சூழ்நிலை அதான். எனக்கு அசிஸ்டண்டா வந்தானே, டேனியல் கேஸ் எடுத்தானே. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல நான் இருக்கல, வேற யாரையா பாத்துக்கங்கன்னு திடீர்னு சொல்லிட்டு விலகிட்டான். என்னவா? அதான் செம்பகவலி சத்தம் போட்டு வச்சல, அந்த வருத்தமா இருக்கலாம். செம்பகவலி ஏதாவது பேசிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவன் பாக்குற வேலைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இது தப்பு இல்ல. சின்ன பையன் ரோசா வந்திருக்கும். சாரிப்பா, நான் தான் கோவத்துல என்னடா பண்ணன? என்னடா, அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அவகிட்ட போய் அதுவும் அக்கா முன்னாடி எனக்கு அது கொஞ்சம் கோவமா இருந்தது. அதனால ஒரு அடி கொடுத்துட்டேன். ஏய், என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? நீ மறுபடியும் மாட்டு புத்தியோட இருக்க. எல்லா சத்துக்கும் நிதானமானே இருப்ப. என்னால ஏத்துக்க முடியல. அவளை நம்ம போனஸ் வரைக்கும் கொண்ட மாதிரி தூக்கி சம்பந்தம். திடீர்னு அவளை அப்படி பார்த்தது என்னால ஏத்துக்கவே முடியலப்பா. அதுக்கு அந்த பையன் என்னடா பண்ணுவான்? ஏப்பா, இவன் சின்ன பொண்ணு தெரியுது, அவன் வரும் மாரி நடக்கலாமா? டேய், இவன் சின்ன பொண்ணுதான், ஆனா அவன் சின்ன பையன் இல்ல. அவனுக்கு கல்யாண வயசு. அதான். அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி என்கிட்ட இதை பத்தி பேசிட்டான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, அவன் ஏற்கனவே நம்ம செம்பகவலி நல்லா தெரியும் போலுக்கு அவனுக்கு. ஆமாடா, அவளை சின்ன வயசுல இருந்து விரும்புறான். அதனாலதான் அப்படி நடந்துட்டான் போலுக்கு. என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அது மட்டும் இல்ல, படிப்பு முடிக்கட்டும், நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டான். படிப்பு முடிக்கட்டும், பிற பாத்துக்கலாம் இருக்கும். ஐயோ, நான் வேற அடிச்சுட்டேன். அதான் வேலையை விட்டு போயிட்டானே என்ன? அப்படிதான் இருக்கும். சரி, நான் போய் பேசுறேன்ப்பா. சாரிப்பா. என்னடா பொண்ணு தர? இல்ல, இப்ப ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு. நான் போய் பேசுறேன்ப்பா. சாரிப்பா. அந்த பேர் ரொம்ப நல்ல பையன் தான்டா. அப்படியாப்பா? ஆமாடா, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்த பையன். அது நம்ம மேல குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு அவனுக்கு ஆசை. நம்ம வீட்டு பிள்ளைக்கு தாண்டா கூல் இல்ல. அவன் கரெக்டா தான் நடந்திருக்கான். இவன் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அவன் என்கிட்ட ஓப்பனா பேசினான்டா. என்ன, அவன் நெருங்கி பழகக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான். இவ தான் அவன் முதுகுல எல்லாம் ஏறி விளையாண்டுருக்கா. அது மட்டும் இல்ல, அங்கங்க இவ தான் டச் பண்ணி விளையாண்டுருக்கா. அவன் ஆம்பளை, அவனை கட்டுப்படுத்த முடியல. சரி, விரும்புற பொண்ணு தானேன்னு அவன் அப்படி நடந்துக்கான்டா. தப்பு நம்ம வீட்டு பொண்ணு மேலதான். அதான் யாருமே அவன் மூஞ்சில முழிக்கல. கோவத்துலதான் ஹாஸ்டல் கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஹாஸ்டல் கிளம்பிட்டாளா? ஆமா, துணியெல்லாம் பறிக்கிட்டு கிளம்பிட்டா. வீட்டுல இருந்து யாரும் பேசல, அது அவளால ஏத்துக்க முடியல. அதான் கோவத்துல கிளம்பி போயிட்டா. அப்பனும் பேசல, அம்மாவும் பேசல. தங்கி பார்த்தா அவ செஞ்ச தப்ப யார் மன்னிக்க போறா? அதனால கிளம்பி போயிருக்கா. சின்ன பொண்ணு தானப்பா, விட்டுக்கலாமே. எப்படா ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்குங்கிற அடிப்படை அறிய வேண்டாம். அவ விலை மதிக்க முடியாத பொக்கிசான். அவளோட வேலையை அவளுக்கே தெரியல. அதை புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கு இந்த தண்டனை கொடுத்து தானே ஆகணும். சரிங்கப்பா, நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். சரி, பேசி சொல்லி பாரு. அப்படி பேசிட்டு நான் சென்னை போனது இருக்காது. இல்லைன்னா இன்னொரு அசிஸ்டண்டா தான் நான் பாக்கணும். டேனியலுக்கு வேற ஜாமீனே கிடைக்க மாட்டேங்குது. ஜாமீன் கிடைக்கிறதுக்கு என்ன தப்பா பண்ணணும்? அந்த விக்ரம் மனசு வச்சா
டேனியில வெளியில கொண்டுட்டு வர முடியும்? விக்ரமா? ஆமாடா, விக்ரம் மட்டும் அவ்வளவு சம்பவம் நடக்கவே இல்லை. எங்க அப்பா தெரியாம தான் விழுந்துட்டாருன்னு ஒரு சின்னதா ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாமன்னா டேனியல் எந்த கேஸ் இல்லாம வெளியில வந்துருவான். தேர்தலையும் நிக்க முடியும். அதான் என்ன செய்யணும் தெரியல. இப்ப மட்டும் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், தேர்தலையும் நிக்க முடியாது. ஐயோ அப்பா, ஏதாவது பண்ணணும்ப்பா. அதான் சாட்சிக்காரன் காலில் விழுத விட சண்டைக்காரன் காலில் விழுது எவ்வளவு மேலுன்னு தோணுது. விக்ரம் கிட்ட என்ன பேசி பார்க்கலாமா? விக்ரம் கிட்ட எப்படி நான் பேச முடியாது. நீ வேணா பேசி பாத்தியா என்ன? நான் விக்கி கிட்ட வச்சு பேச சொல்றேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயப்படுவான். விக்கி மேல அவனுக்கு கொஞ்சம் பாசம் அதிகம். நான் விக்கி சொல்லி பேச சொல்றேன்ப்பா. சரிடா, பேச சொல்லி பாரு, அவன் என்ன சொல்றான்னு பாக்கலாம். சரிங்கப்பா. ஓகே சார். என்ன திரும்பவும் அடிக்கலாம் வந்திருக்கீங்களா என்ன? சாரி சார், நான் செஞ்சது தப்புதான். தப்பு எங்க வீட்டு பொண்ணு மேலேயும் இருக்குது. அதான் எப்பவுமே இழிச்சவா எங்களை தானே பாப்பீங்க சார். அதான் சாரி கேக்குறேன்ல, மன்னிச்சிருங்க. என்ன சார் உங்ககிட்ட பதவி இருக்குங்க திமிரல நீங்க உங்க தம்பி மாத்தி மாத்தி என்ன அடிச்சீங்க? சாரி சாரிதான், தப்புதான், மன்னிச்சிருங்க. இல்ல அவளை நாங்க சின்ன பிள்ளையா நினைச்சோம். அதான் சின்ன பிள்ளைதான் காதலிச்சாலே என்ன? வார்த்தைய பார்த்து பேசுங்க சார். என்னமோ தப்பு நான் மட்டும் பண்ண மாதிரி எல்லாரும் அடிச்சீங்க. ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் தொழும் போது அவ ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தா. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுன மூஞ்சி மோரையில பேத்துவேன். அவ சின்ன பொண்ணுடா. சின்ன பொண்ணு. அதான் என்ன அப்படி கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தால என்ன? இவ்வளவு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க நீ. அவளை நான் உண்மையில நேசிச்சேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்ப நீயும் உன் தம்பி என்ன அடிச்சீங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். ஆனா இனி நான் ஒரு நாள் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நாங்க அடிச்சது தப்புதான், அதான் மன்னிப்பு கேட்கிறோமே. நீங்க அடிப்பீங்க, மன்னிப்பு கட்டுவீங்க, எல்லாம் சரியா போயிடும். எத்தனை பேர் முன்னாடி என்ன அடிச்சீங்க, எப்படி என்னால மறக்க முடியும்? நான் இனி அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவா எப்பேற்பட்டவன் எனக்கு தான் தெரியும். என் கோபத்தை கொழுப்பிடாத. எத்தனை நாள் தனிமையில இருந்திருக்கோம் தெரியுமா? வாத்தி விடாதடா, வாத்தி விடாத, பொண்ணு போச்சுருவேன். சின்ன பொண்ணா என் கூட எத்தனை நாள் ரூம்ல இருந்திருக்கா தெரியுமா? ஏன் இதே ரூம்ல என் மடியில எத்தனை நாள் இருந்தா தெரியுமா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அந்த பொண்ணு உன்னை நம்மள போய் உங்களை வந்திருக்கா. அப்போ சின்ன பொண்ணுன்னு சொல்லி என்ன அடிச்சீங்க? சின்ன பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன? வீட்டை ஏமாத்திட்டு இங்க வந்து என் கூட தான் கூத்தடிச்சிட்டு இருப்பா. நானே கீழே வச்சாலும் என் மடியில உட்காந்து என்ன கொஞ்சிக்கிட்டு இருப்பா. ஆரம்பத்துல நான் சின்ன பிள்ளை தொடாம தான் இருந்தேன். அவதான் என்ன சீண்டுனா, அது அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சு நான் தீண்டுனேன். அவ்வளவுதான். என்ன என் மேல மட்டும் தப்பு இருக்கிற மாதிரி என்ன வந்து அடிச்சீங்க? அடிச்சுட்டு போயிடலாம் பாத்தீங்களா? நான் கிரிமினல் ஆயிரு. நான் எப்பேற்பட்டவனு உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்பேற்பட்டவனு உனக்கும் தெரியாது. நீ பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம என்னால பண்ண முடியும். என்ன மிரட்டி பாக்குறீங்களா என்ன? இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதா அவ கூட இருக்கும்போது சில ஆதாரங்களை எடுத்து வச்சிருக்கேன். நான் வக்கீலுங்கதான் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது எனக்கு உதவுன்னு எனக்கு தெரியும். பெரிய இடம், பெரிய இடத்து பொண்ணு கை வச்சா என்ன ஆகுன்னு இந்த கிரிமினல் லாயருக்கு தெரியாதே. இந்தியாவின் நம்பர் 1 லேடி கிரிமினல் லாயர் அன்னைக்கு பேத்தின்னு எனக்கு தெரியாது. பேத்திய தொட்டா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. வார்த்தைக்கு அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சது. அவ கூட வாழ்னு ஆசைப்பட்டேன். காதல் வழிய விரிச்சேன், காதலிச்சேன். அவளையும் என்ன காதலிச்சா. ஆனா நிச்சயமா கல்யாணத்தை ஏதாவது பிரச்சனை வரும். அதனால அப்படி இப்படி இருக்கும் போதே சில ஆதாரத்தை எடுத்துக்கணும்னு நினைச்சேன். எடுத்தேன். அந்த ஆதாரத்தை என்றது நீங்க யாருமே எடுக்க முடியாது. அதை எங்க எப்படி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துட்டேன். என் மேல கைய வைக்கிறீங்க. நான் கிரிமினல் ஆயர்னு தெரிஞ்சு என் மேல கை வச்ச பாத்தீங்களா? வேற யார்ட்டையும் நான் கத்துக்கல, உங்க அப்பா கிட்டதான். வேர்ல்டு கிரிமினல் லாயர் செல்வா சார் கிட்ட ட்ரைனிங் எடுத்தவன். எப்படி இருப்பேன், கத்துக்குட்டி, நல்லா கத்துருக்கேன். அவரே லேஸ்ல யாருமே அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட மாட்டாரு. எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அந்த ட்ரைனிங் தான் அவருக்கு அப்போச்சு உதவி இருக்கு. கேடு கட்டவன உன்ன போய் அவங்க இன்னும் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்கடா. நல்லவனா தான் இருந்தேன் நீ என்ன அடிக்கிற வரைக்கும். ஏண்டா நீ என்ன அடிப்ப, நான் வந்து உன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டுல மாப்பிள்ளையா இருப்பேன் பாத்தியா? இனி நீங்க காலத்துக்கு ஆளணும்டா. என்ன அடிச்சதுக்காக உன் வீட்டு பிள்ளைக்கு நீ தண்டனை கொடுத்துருக்க. அவ படுற போட்ட பார்த்து நீ ரத்த கண்ணீர் வடிக்கணும்டா. அடிச்சிங்கல்ல அண்ணனும் தம்பியா? ஓடாத, எந்த ஆதாரம் வந்தாலும் டெய்ல் பண்ணி போடு. இல்லன்னு வச்சுக்கையா கொன்னே போட்டுவேன். நான் வேற அவசரப்பட்டு கையை நீட்டிட்டேன். இப்ப என்ன இவன் இப்ப மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண இவன் கிட்ட எப்படி ஆதாரத்தை எடுக்க? இங்க பாருங்க, என்னால அவளை மறக்க முடியாது. அவ எனக்கு தான். அவ சின்ன பொண்ணுடா. அப்பெல்லாம் ஒண்ணு தெரியலையே. இப்படி பேசாதடா, சின்ன பொண்ணுடா. அதான் அப்படி தெரியலன்னு சொன்னேன். ஐயோ திருப்பு பிடிக்குதா? இப்ப இவனை அடிச்சு கொல்லவும் முடியாது. ஒதுக்கிட்டா உனக்கு நல்லது. இருக்கும் அதான் கையில கூட. ஓ வீட்டு புள்ள, சின்ன புள்ள, லட்சணத்துல நீ பாக்கணுமா என்ன? அவளை உசுபசுல காதல் சொன்ன. இவ்வளவு கீழ்த்தரமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்க. நீங்களுக்கு என்ன சென்ட்ரேஷன்டா எனக்கு புரியல. மனைவியோ காதலியோ அடுத்தவன் கிட்ட அவன் பேர சொன்னதுக்கே நம்ம உடம்பு கூசணும்டா.
அவன் நம்ம சொத்து. நீ என்னடா என்கிட்ட அவளை கெட்டிக்க போறேன்னு சொல்ற, அவளை விட மாட்டேன்னு சொல்ற, ஆனா அவளை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க. நீங்களா என்னடா பிறவி? நீ விரும்புறேன்னு சொல்ற, பிறகு அவளை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசுற, அவளை பத்தி தப்பா போட்டோ எடுத்து வச்சிருக்க. என்னடா இதெல்லாம்? என்னடா ஜெனரேஷன் எனக்கு புரியவே இல்லடா. கெட்ட மழையா இருந்தாலும் எங்களுக்கு மத்த யாரும் பார்க்கறது கூட எங்களுக்கு பிடிக்காது. நீ என்னடா கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த பொண்ணுத்திரைய பத்தி உனக்கு சரியா தெரியல நினைக்க. கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து விசாரிச்சு பாரு. ஒழுங்கா உன்கிட்ட இருக்க ஆதாரத்தை கொடுத்துட்டு உயிர் தப்பிச்சு போயிரு. இல்லன்னு வச்சுக்க, ஆதாரத்தோட சேர்த்து ஒன்னையும் குழி தோண்டி புதைச்சிருவேன். நான் கிரிமினல் ஆயிரு. சும்மா கண்ட இடத்துல என் ப்ரூஃப் வச்சிருக்க மாட்டேன். லோடாத அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் எங்க வீட்டு பொண்ணு நாங்க உங்களுக்கு கொடுப்போம். நான் உன்னை அடிச்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்கதான்டா இங்க வந்தேன். அங்க எங்க அம்மா அப்பாவும் உன்னை ரொம்ப நல்லவன், உனக்கு 4 வருஷம் கழிச்சு எங்க வீட்டு பொண்ணை கொடுக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்கடா. நீ என்ன இப்ப கேட்கறமான வேலையை பார்த்து வச்சிருக்க. சரி, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நல்லபடியா பாத்துக்கிட்டேன். உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குது. இப்படி சொல்லுவீங்கன்னு தான் நான் ஆதாரத்தை எடுத்து வச்சிருக்கேன். முட்டாள், நீ நல்லவனா இருந்தா நாங்களே உனக்கு பொண்ணை கொடுத்துருக்கோம்டா. உன்னை கொடுக்காதான் நினைச்சிட்டு இருக்கோம். 4 வருஷம் படிப்பு முடிக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்காதான் நினைச்சோம். நீங்களே கொடுத்தாலும் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. என்னடா சொல்ற? அவளுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு தெரியும். அதனால என்ன மிரட்டிட்டு தான் போயிருக்கா. அவ என்ன கல்யாணம் பண்ண மாட்டாளாம். அவ இஷ்டத்துக்கு என்ன தொட்டு விளையாடுவா, என்கிட்ட இருக்க உணர்ச்சிகளை தூண்டுவா. நான் அவ மேல ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் பொண்ணு எனக்கு பிடிக்கல, நீ பொறுக்கின்னு சொல்லிட்டு போவா. நான் வெட்டுவேனா என்ன? நான் ஆசைப்பட்டுட்டேன். அவ கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டேன். எனக்கு அவ வேணும். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நல்லவனா மாறுதேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க எல்லா ஆதாரத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி எதுவும் என்ன கேட்கக்கூடாது. எனக்கு செம்மொழி வேணும். அவளை தொட்டிருக்கல, எப்படி இருப்பா தெரியுமா? பொண்ணு போடுற. இப்ப நான் அவன் மேல பைத்தியமா இருக்கேன். அவளை தொடாம என்னால இருக்கவே முடியல. அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. உன்னை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும்டா. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அவளை அடையாம நான் விட மாட்டேன். அவ எனக்கு பொண்டாட்டிய வந்தே ஆகணும். எப்படி இருப்பா தெரியுமா? கச்சிதமா இருப்பா, செஞ்சு வச்ச சலம் மாதிரி. அவளை தினம் தினம் எனக்கு தொடரணும் ஆசை. அவளை மல்டி தானே பண்ண முடியும். அதான் ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். இனி பாருங்க, நான் கூப்பிடாமலே வருவா. என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, போகவே முடியாது. வந்துதான் ஆகணும். என்கிட்ட வந்துதான் ஆகணும். என்கிட்ட வந்து அவ கெஞ்சணும். என்னை எப்படி பேசிட்டு போயிட்டா? என்ன கல்யாணம் படிக்க மாட்டாலாம், படிக்க போறலாம். இவ இஷ்டத்துக்கு வருவா, என்ன காதலிப்பா, எனக்கு ஆசையை தூண்டுவா. நான் இவ கூட தான் வாழ போறேன்னு கனவு கண்டதுக்கு அப்புறம் நான் படிக்க போறேன், சாதிக்க போறேன்னு என்ன கழட்டி விட்டுட்டு போவா. என்ன பார்த்தா இழிச்ச வாய மாதிரியா தெரியுது அவளுக்கு. இல்ல, எனக்கு தமிழ் மொழி வேணும். அதெல்லாம் என்னால வாழ முடியாது. இல்ல, யார் என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டு போனா? நானும் வாழ மீறி நடந்துக்க கூடாது. நானும் தப்பு பண்ணிட்டேன். சிப்பாவா இல்லாம என்னால வாழ முடியல. அவன் நினைப்பாவே இருக்குது. என்னால எதுலையுமே கவனம் செலுத்த முடியல. இனி வேற என்ன பார்க்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருக்கா. என்னால எப்படி முடியும்? என்னால அவகிட்ட பேசாம பழக்காம இருக்க முடியாது. நான் உன் கூட வாழ்ந்துட்டேன்டி. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டியே. எப்படி உனக்கு மனசு வந்தது? என்ன வேண்டான்னு சொன்னது உனக்கு எப்படி மனசு வந்தது? என்னால தாங்கிக்க முடியல. ஏன் இப்படி பண்ணுன? பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குடி. அப்ப ஏன் என்ன பழகுன? ஏன் என் மனசுக்குள்ள வந்த? ஏன் என்ன காதலிக்கிறதா சொன்ன? இப்ப எனக்கு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போன? பிளீஸ், எனக்கு நீ வேணும்டி. இல்ல, எனக்கு வேற வழி தெரியல. நான் உங்க வீட்டுல வந்து உன்னை பொண்ணு கேட்க போறேன். என்ன ஆனாலும் சரி, நான் உங்க கூட சேர்ந்து வாழணும். எனக்கு நீ சொந்தமாகணும். இப்பவே நீ கல்யாணம் பண்ண வேண்டாம். ஆனா நீ எனக்கு சொந்தமாயிட்டுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வேணும். அவ்வளவுதான். நான் உன் வீட்டுல வந்து பொண்ணு கேட்க போறேன். நான் இப்ப அப்பா கிட்ட பேச போறேன். இல்ல, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நான் என் கெரியரை தோத்து போயிருவேன். என்னால ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியல. நான் தோத்து போயிருவேங்கிற பயம் எனக்கு வந்துட்டு. இல்ல, நான் இதுக்கப்புறமா இப்படி இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நான் அப்பா கிட்ட பேச போறேன். டாடி, என்னடா சொல்லு. டாடி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாடி. என்ன சொல்லு டாடி. என்ன சொல்லு டாடி. நான் ஒரு பொண்ண விரும்புறேன் டாடி. சரிடா, அந்த பொண்ணு யாரு, என்ன பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுன்னு? டாடி, உங்களுக்கு இந்த கோபம் இல்லையே? எனக்கு என்னடா கோபம்? நீ சின்ன பையனா? உன் லைஃப்ல நீ தானே பாத்துக்கணும். சரி, உன் டிபார்ட்மெண்டா என்ன? சேம்பா. ஆனா என்ன, அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறா. அப்படியா? கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கா. ஆமாப்பா, அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் பூனால படிச்சிட்டு இருக்காப்பா. அப்படியா? எங்குள்ள பிள்ளை எங்கப்பா? அன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போதுதான். எந்த ட்ரெயின்? அதான்ப்பா,
அன்னைக்கு திருநெல்வேலிக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக கிளம்பி போனேன். அன்னைக்கு நம்ம வீட்டுல கூட ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதை கூட அட்டன் பண்ணாம முக்கியமான ஆபரேஷன் சொல்லி நான் போனேன். நான் தான் திருநெல்வேலி பக்கமே உன்னை போக கூடாதுன்னு சொன்னேன். அதான் நீங்க கோபப்பட்டீங்க, அதையும் மீறி போனல. அன்னைக்கு தான்ப்பா. ஓ, ஸ்டேஷன் வச்சு பார்த்தியா என்ன? இல்லப்பா, அதே ட்ரெயின்ல தான்ப்பா பார்த்தேன். எந்த ஊரு? திருநெல்வேலி பொண்ணுப்பா. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நம்ம வீடு ரொம்ப நல்லா இருக்கும்பா. நல்ல குணம் உள்ள பொண்ணுப்பா, நல்ல பாசக்காரிப்பா. ஒழுக்கமானவளா? அப்பா, ஒழுக்கமானவளா? அப்பா, என்னப்பா? ஆமாப்பா, நல்ல பொண்ணுப்பா, ஒழுக்கமானவதான். ஒழுக்கமானவளா இருந்தா எப்படிடா போத்தன்னைக்கு காதலிச்சு போதும் ட்ரெயினில? என்னடா இது? அப்பா, என்னப்பா பேசுறீங்க? பார்த்த உடனே காதலி, அதுக்காக ஒழுக்கம் இல்லாத ஆயிடுவாளா? ஒழுக்கமா இருக்கவன் எதுக்குடா உன்னை பார்த்தோன்னு காதலிக்கிறா? அப்பா, அப்படி பேசாதீங்கப்பா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. சரி, விஷயத்த சொல்லு. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். நீங்க மறுபடி வந்து பொண்ணு கேளுங்க. திருநெல்வேலிக்கு நான் வரணும். அப்பா, வேற யாருப்பா வருவா? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒண்ணு சாதாரண குடும்பத்துல உள்ள பொண்ணுலாம் கிடையாது. பேர் புகழ் வாங்கின குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான். திருநெல்வேலியில பேர் புகழ் வாங்கினது ஒரே ஒரு குடும்பம் தான். அந்த ஒத்த குடும்பத்தை பழி வாங்குறதோட மொட்டை போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்க. அப்பா, உங்களுக்கு அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும்பா. அந்த குடும்பத்துல எல்லாருமே படிச்சவங்க தான். படிச்சவனுங்களா? அப்படின்னா விஷயத்தை மேற்கொண்டு சொல்லு. இப்பா, அவங்க பாட்டி தாத்தாலாம் கிரிமினல் லாயர்ஸ். அது போக பிசினஸும் பாக்குறாங்க. கமிஷனரு, கலெக்டரு, டிஎஸ்பி, விவசாயம், போலீஸ், என்கவுண்டர், இப்படி எல்லா துறையில இருக்கிறவங்க அந்த வீட்டுல தான்ப்பா இருக்காங்க. அப்படியா? அப்பா, நல்ல பெயர் புகழ் வாங்கின குடும்பம், படிச்ச குடும்பம், நல்ல ஒழுக்கமான குடும்பம்ப்பா. அந்த குடும்பத்தையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நல்ல நாகரிகமா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒத்துக்கொத்த ரொம்ப அனுநியமா பாசமா உண்மையான பாசத்தோட இருக்காங்கப்பா. எனக்கு அந்த பொண்ணு வேணும்ப்பா. அவ நினைப்பாவே இருக்குது எனக்கு. அவ இல்லாம என்னால எதுலையுமே கவனம் செலுத்த முடியலப்பா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குப்பா. திடீர்னு என்ன முடிவு? அதான் உன்னை காதலிக்கிறாள? இல்லப்பா, நான் காதலிக்கிறதே அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவ வந்து என்னை மேல பாக்காதீங்க, நான் படிக்கணும், படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காதல் உண்மையா இருந்தா ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாப்பா. என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாதுப்பா. பிளீஸ்ப்பா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குப்பா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்ப நான் கல்யாணம் பண்ணணும்னு கேட்கலப்பா. அவளுக்கும் எனக்கும் தானே பேசி முடிச்சுட்டா போதும். நான் எத்தனை வருஷம்னாலும் காத்திருக்கேன்ப்பா. சரி, எந்த குடும்பம் சொல்லு. திருநெல்வேலி பக்கம் என் கால் போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நீ இவ்வளவு ஃபீல் பண்றதுனால பொண்ணு கேட்கலாம் முடிவு பண்ணிருக்க. என்ன குடும்ப அட்ரஸ் எல்லாம் கொடு. அப்பா, அந்த குடும்பத்துக்கு அட்ரஸே வேண்டாப்பா. அவங்க பேர் சொன்னாலே சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும்ப்பா. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, அன்னக்கிளி கிரிமினல் லாயர், பல பட்டங்களை பெற்ற இந்தியாவின் முதல் பெண் கல்வியாளர். அன்னக்கிளியா? அன்னக்கிளியா? ஆமாப்பா. இப்பதான்டா என் புள்ள நிரூபிச்சிருக்கே. திருநெல்வேலி பக்கமே போக கூடாதுன்னு நினைச்சேன்டா. அன்னக்கிளி வந்துட்டேன்டி. நீ கேட்டிய, எப்பா மொட்டை போட்டுட்டு சுத்துறீங்க, எப்பா மொட்டை போட்டு சுத்துறீங்கன்னு அந்த பொட்டச்சுக்கிட்ட தோத்ததுனாலடா நான் மொட்டைய போட்டேன். என்னப்பா சொல்றீங்க? கேவலம், ஒரு பொட்டச்சுக்கிட்ட தோத்து போயிட்டேன். அதான்டா இந்த கோலம். அன்னிலிருந்து நான் முடிய வளர்க்கவே இல்லையே. ஆனா என் புள்ள அவளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிய காட்டியிருக்கான். அவளை என் காலுக்கீழ போட்டு நான் நசுக்கல. நான் ராஜேந்திரனே இல்ல. ஒரு நேரத்துல மதுரையில கொடி கட்டி பிறந்தவன்டா இந்த ராஜேந்திரன். இன்னைக்கு இந்த மெட்ராஸ்ல யாரோ மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க. ஊரை விட்டு என்ன அடிச்சு விரட்டினவாவா. அவமானத்துக்காக மொட்டை போட்டுட்டு இந்த ஊருக்கு வந்தேன்டா. திரும்ப திரும்ப நான் அவளை சந்திக்க போறேன். அப்பா, என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவளை என் கால விழ வைக்காம விட மாட்டேன். அப்பா, நீங்க ஏதோ நினைக்கீங்கப்பா. அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்ப்பா. ஓ, அன்னக்கிளி நல்லவா? ஏய், அவ கிரிமினல் லாயர் மட்டும் இல்லடா, அவ புத்தியே கிரிமினல் புத்திதான். எப்பேற்பட்ட ஆம்பளையுமே தோக்கடிச்சிருவா. பேச்சு சாமர்த்தியம், புத்திசாலித்தனம், வேகம், திறமை அவகிட்ட இல்லாத திறமையே கிடையாது. ஒரு பொட்டச்சு இப்படியான ஒரு ஆம்பளைக்கு கோவரலுக்கு நடந்துக்கிடுவா. 100 ஆம்பளைங்க இருந்தாலும் தொலை நிமிர்ந்து கெத்த போவ பாரு. இப்ப நாங்களே அடிக்கணும் போல கோவம் வரும். தொட்டதெல்லாம் ஜெயிப்பா. அப்படிதான்டா என்ன தோக்கடிச்சா. எப்படா மறக்க முடியும்? எப்படா மறக்க முடியும்? அவளை மறக்கவே கூடாதுண்டா மொட்டைய போட்ட. தினம் கொண்டாடி முன்னாடி முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவளை ஒரு நாள் இல்ல ஒரு நாள். ஓ, நான் பட்டதே மாதிரி அவ பட வைக்கிறதுக்காக தான்டா இத்தனை வருஷம் காத்திருந்தேன்.
அப்பா நீங்க அவங்க பாட்டியை பழி வாங்கணும்னு என் வாழ்க்கையை நாசமா ஆக்கிறாதீங்கப்பா. எனக்கு அந்த பொண்ணு வேணும்ப்பா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. அந்த அன்னைக்கு பேத்தி தாண்டா இந்த வீட்டு மருமகா, இந்த ராஜேந்திரனுடைய மருமகா. தேங்க்ஸ்ப்பா. வா பொண்ணு கேட்கலாம். இன்னைக்கு வாப்பா. இப்பவே போகணும்டா. அம்மா கிட்ட வேண்டாம், உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். வா பொண்ணு கேட்க போலாம் வா. சரிங்கப்பா. அப்புறம் ஒருவேளை பொண்ணுக்குன்னு கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டா, இல்லப்பா அந்த வீட்டுல படிச்ச மாப்பிள்ளைக்குன்னா கட்டாயமா கொடுப்பாங்க. அதே நான் நல்லா படிச்சிருக்கேன், உன்ன ஸ்பெஷலிஸ்டா வேற இருக்க, அதுக்கான என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, அவளை உண்மையா நேசிக்கிறேன், அவளை நல்ல மதிப்பு மரியாதையா வச்சுக்கிடுவேன்னு இல்ல சொன்னா எனக்கு பொண்ணு கொடுப்பாங்கப்பா. ஒருவேளை கொடுக்கலன்னா என்ன கல்யாணம் பண்ண வாழ்ந்துவே என்ன? இல்லப்பா எனக்கு அவ வேணும்ப்பா. அப்பா அப்பா சொல்றதை நீ செய்ய மாட்டியா? அவ கிடைக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்றேன்ப்பா. பண்ணணும், என்ன வேணாலும் பண்ணணும். சரி திருநெல்வேலிக்கு கிளம்பலாம் வா. சரிங்கப்பா. இதான் அந்த பொண்ணு வீடுப்பா. அன்னக்கிளி வீடுன்னு சொல்லு. கூப்பிடுறா அந்த அன்னக்கிளிய. அப்பா பொண்ணு பேச அந்த மாதிரி தெரியலையே, பழிவாங்க அந்த மாதிரி இருக்குது. அப்பா என் வாழ்க்கைப்பா, உங்க பழி வாங்குறதால என் வாழ்க்கையை நரகம் வைக்கிறாதீங்கப்பா. அந்த பொண்ணை நான் உசுறு குசுரா காதலிக்கிறேன். அன்னக்கிளி பேத்தி தான் இந்த ராஜேந்திர மருமகான்னு சொல்லிட்டேனா இல்லையா? சொல்லிட்டீங்க. நான் வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதே. சரிங்கப்பா. பாட்டி, அன்னக்கிளி பாட்டி. போட்டின்னு சொன்னா மூஞ்சி மோதிய பேத்துவேன். அன்னக்கிளினே கூப்பிடுறா. வீட்டுல யாரு இருக்கா? அன்னக்கிளின கூப்பிடு. ஐயோ அப்பா அவங்க பெரியவங்கப்பா, என்னால அப்படி கூப்பிட முடியாதுப்பா. அன்னக்கிளின கூப்பிடு. அன்னக்கிளி. அன்னக்கிளி வீட்டுல இருக்க குயில் கூட கோவப்படும்னு இப்போ தெரியுது. சாரிங்க, அது வந்து ஒத்தையா இவங்க பொண்ணுதாப்பா நான் விரும்புறேன். ஓ அன்னைக்கிளி மருமகளா? ஆமாப்பா. அதான் அன்னைக்குள்ள கோபமும் வேகமும் அப்படியே இருக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த அன்னைக்கிளி வர சொல்லு. அத்தை யாருக்கு யார் அத்தை? என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. சரிங்க, நான் பண்ணது தப்புதான். நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நல்லவா சொல்லிருக்கணும். தப்புதான். நான் உன்னை பொண்ணு பக்கத்தான் கூட்டு வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு இல்ல, புரியுதா? இன்னொரு வாட்டி மன்னிப்பு கேட்டா புள்ளன்னு பார்க்க மாட்டேன். வெட்டி விளாசிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த ராஜேந்திரன். என்ன வேணும் உங்களுக்கு? நான் தமிழ். புரியுது. இப்ப என்ன இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வீட்ல இல்ல, அவங்க கம்பெனிக்கு போயிருக்காங்க. எது பேசதா இருந்தாலும் சாயங்காலம் வாங்க, கிளம்புங்க. இல்ல உங்க மாமியாரு? அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. ஓ இன்னும் இந்த படிப்பை விடல. ஓ இன்னும் படிப்பு தானா? இப்ப வர மாட்டாங்க, அவங்க படிக்கிற போயிட்டு இன்னொரு வாங்க. அத்தை ப்ளீஸ் த, என்ன புரிஞ்சுக்கோங்க த, ப்ளீஸ் த. என்னதான் உனக்கு வேணும்? எனக்கு தமிழ் வேணும் த. இங்க பாரு, அவ வயசு பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? தெரியும், எனக்கு வேற வழி தெரியல. ஏய் யார வரசமா அவங்கள வர சொல்லு. அன்னக்கிளி எங்க வந்து அன்னக்கிளி பேர் சொல்லிக்கிட்டு இருக்க? ஊசுரோட வீடு திரும்ப முடியாது பாத்துக்க. ஐயோ இவங்களுக்குள்ள என்னதான் பகை இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அப்பா முடியல. அத்தை ப்ளீஸ் த. டேய் அந்த அன்னக்கிளி வர சொல்டா. யார் வேணும் உங்களுக்கு? நீங்கலாம் யாரு? அவர் எங்க அப்பா. ஆனா உங்க மாமியார் அவருக்கு ஏற்கனவே தெரியுமா? ஓ அப்படியா? டாடி ப்ளீஸ் டாடி, அவங்க எனக்கு பொண்ணு கொடுக்கணும். நீங்க என்ன டாடி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இவ பொண்ணு உனக்கு தான், புரியுதா? என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? யாருமா இவங்க? எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்காங்க? அதானே பார்த்தேன். வண்டில இருந்து சண்டு வரைக்கும் அன்னக்கிளி வளப்பா இருக்கும்ல, அதான் பிஞ்சில துள்ளுது. அப்பா ப்ளீஸ் பா. தாத்தா நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? தாத்தாவே தாண்டா. மரியாதை வெளிய போங்க சொல்லிட்டேன். நாங்க எங்க வீட்ல வேலை பார்க்குற தாத்தாவை கூட தாத்தான்னு தான் கூப்பிடுவோம். நீங்க என்ன எங்க வீட்டு வேலைக்கார தாத்தாவா? ஹாய் சுண்டைக்காய் சைஸ் அதுக்கு என்னடா பேச்சு பேசுற? வளர்ந்தவங்க கரெக்டா பேசினா சுண்டைக்காய் சைஸ் இருக்க நான் எதுக்கு ஒழுங்கா பேசாம இருக்க போறேன்? அப்பா என்னப்பா இது? உங்க சேட்டு சேட்டு நீங்க என்னப்பா இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? தீர்க்க முடியாத போகடா, தீர்க்க வந்திருக்க. பொண்ணு கேட்க வரலையா? பொண்ணு உனக்கு தாண்டா, ஆனா தீர்க்க முடியாத போகல் ஒண்ணு இருக்குது. அதை தீர்த்துருவான் இந்த ராஜேந்திரன். என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க என்ன வேணும்? அன்னக்கிளி, அன்னக்கிளி வர சொல்லுங்க பாப்பா. ஹலோ அன்னக்கிளிங்க பேரு இதான் உங்க வாயில இருந்து கடைசியா வந்திருக்கணும். இன்னொரு வாட்டி வந்தா உங்களுக்கு பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. எங்க தாத்தாவை தவிர வேற யாரும்
ஓ நானும் தாத்தாக வேண்டி வந்தான் அப்பா. இவங்கெல்லாம் என்ன பெரியவங்களா? சரி நீங்க போயிட்டு பேர வாங்க, எங்க பாட்டி படிச்சிட்டு இருக்காங்க. ராஜேந்திர மோதர ராஜேந்திர அந்த கணி சொல்லுப்பா. வெடி விடுத்து போவா அந்த அண்ணக்கிளி. எங்க பாட்டி யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி வந்திருக்க? மீட்டிங் என்னாச்சுதே? மீட்டிங் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் என்னாச்சுதே? புதுசா பிசினஸ்க்கு நமக்கு எதிரி வந்திருக்கான். யாரு? நமக்கு என்ன எதிரி இருக்க போது? இப்போ நம்ம பாட்டுக்கு அமைதியா தானே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு என்ன எதிரி? தானா வரல, வர வச்சிருக்காங்க. என்ன சொல்ற? யாருன்னு தெரிஞ்ச நீ சாக்காயிருவேன். யாரு? என்ன ஆச்சுதே? யார் அவன்? மீட்டிங்ல அவ்வளவு பேச்சு பேசுறான்டி. சில நேரம் மரியாதை இல்லாம கூட என்ன பேசுறான். எவன்டி உன்னை மரியாதை இல்லாம பேசுறான்? யார் அவன்? அவனை ஒரு ஆறாயிரத்துக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது, ஆனா அறிய முடியாது. ஏன் என்ன ஆச்சுதே? யார் அந்த பிசினஸ் மேனு? ஜெயிச்சு காட்ட வேண்டிய சவாலை விட்டுருக்கான். பார்க்கலாம், அவனா நாமளான்னு மோதி பார்க்கலாம். அப்ப சம்பளத்துல மேல வந்த அவனுக்கு எவ்வளவு திமிருனா, சொந்த உழைப்புல மேல வந்த நமக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு காட்டணும். பொண்ணுன்னு கூட பார்க்காம பொது இடத்துல சபையில வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டான். அசிங்கப்படுத்திட்டானா? ஆமா, பொம்பளைன்னு இலக்காரமா அசிங்கமா பேசிட்டான். அடுப்பு ஒதுக்கிட்டு சாம்பாரும் அவியலும் வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே, எதுக்கு ஃபைல தூக்கிட்டு அலையறன்னு இலக்காரமா பேசுறான். சாம்பார்ல எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு பருப்பு போடணும் உனக்கு தெரியுமான்னு கேட்டு என்ன நக்கல் பண்றா எல்லாரும் முன்னாடியும். அங்க இருக்க எல்லாரும் பாயசம் பண்ணி என்ன சிரிக்கிறாங்க. பாயசம் வச்சு பூசின மயக்கு அப்படி இப்படின்னு எந்த மீட்டிங்ல எதை பேசுமோ அதை பேசாம இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவன் பேச ஆரம்பிச்சது கீழே கத்துற ஆம்பளைங்க கூட்டமா பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க. தமிழ் என்ன தமிழ் சொல்ற? இவங்களுக்கு ஒரு பொண்ணு மேல வந்தா பிடிக்காது. இப்ப போய் நம்ம மாமியாரியே இவ்வளவு அவமானப்பட்டாங்கன்னு விட மாட்டாங்க. சொன்னதவழி முன்னேற விட மாட்டாங்க. அது போதும், பெண்களுக்கு கல்வி இருக்குன்னு சொன்னவங்க தானே. கரண்டிய பிடிக்க வேண்டிய கையில ஃபைல பார்த்தோன்னா அவங்களால தாங்கிக்க முடியல. ஒருத்தர் பேசுறோன்னு அத்தனை பேருக்கு சிரிப்பு வருது. இதுதான் சந்தர்ப்பம், அவ்வளவு பேரும் பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க. விட மாட்டேன். இந்த அவமானத்தெல்லாம் பார்த்து பயப்படுறவாங்க இந்த தமிழ் இல்ல. ஜெயிப்பேன், இதுக்காவது நான் ஜெயிப்பேன். ஜெயிக்கணும், சத்தியமா ஜெயிக்கணும். விட மாட்டேன். ஏன் கரண்டி பிடிச்ச கையால ஃபைல பிடிக்க முடியாதா என்ன? பிடிக்கணும், ஃபைல தான் பிடிக்கணும். இப்ப நமக்கு எத்தனை கம்பெனி இருக்குது? 7. அடுத்த வருஷம் மீட்டிங் நடக்கும்போது நமக்கு 14 கம்பெனி இருக்கணும். நம்மள பார்த்து பரியாசம் பண்ணி சிரிச்சவங்க எழுந்து நின்னு கும்பிடு போடணும். போட வைப்பா இந்த தமிழே. இன்னிலிருந்து ராப்பகலி துக்க இல்லாம உழைக்கிறோம். 14 கம்பெனியை உருவாக்கி இந்த பொதுக்கூட்டத்துல நானும் ஒரு மெம்பர்ஷிப் ஆகி எடுத்த பிடிக்கிறேன். அவ்வளவு வெறி எழுந்திருக்க வைக்கிறேன். என்ன நடந்ததே? எனக்கு அங்க யாரும் சேர் கூட கொடுக்கல. என்னகிட்டே நின்னு இதுல அந்த பரியாசம் பண்ணிட்டு இருந்த ஒரு கூட்டம், புதுசா முளைச்சிருக்கிற ஒரு காலம். அது வேற யாரும் இல்ல. யாரு? அன்னக்கிளி பேசினாலே. ஆமா, அத சொல்லி அங்க பரியாசம் பண்றாண்டி. நம்ம வீட்டு பிள்ளைகளே நமக்கு ஒழுக்கமா வளர்க்க